கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். உலகத்தில் நமக்கு பிடிச்சமான பொருட்களை நாம் அதிகமாக விரும்புவோம். பிடித்த நபர்களை அதிகமாக நேசிக்கிறவங்களாக இருப்போம். ஆனால் ஒரு சிலர் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள், நண்பர்கள், சுற்றத்தாரை விட அவங்க விரும்பக்கூடிய பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியும். பணத்துக்காகவும் நிலத்துக்காகவும் பல உறவுகளை தொலைச்சவங்க இருக்கிறாங்க. சாதாரணமான வார்த்தைகளில் உறவுகளை இழக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில அஜாக்கிரதையான செயலுக்காக, தெரியாமல் செஞ்ச தவறுகளுக்காக பல நல்ல உறவுகள் சிதைஞ்சு போகிறது உண்டு. ரொம்ப நல்லா இருந்த உறவுகளை சின்ன சின்ன புரிந்துணர்வு குறைபாட்டினாலேயும் மன்னிக்க முடியாத மனசாலையும் இழந்து போகிறவங்க அதிகம் பேர். பல நல்ல ஐக்கியங்களை நாம் இழக்கிறதுக்கு அற்ப உலக பொருள் காரணமாக இருக்குதுன்றதை நாம் மறுக்கவே முடியாது. அதனால் இன்றைக்கி இதை இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திப்போம். தன்னுடைய மனைவியின் பிறந்த நாளுக்காக ஒரு கணவன் அவளுக்கு ஒரு காரை பரிசாக கொடுத்தான். முதல்ல காரோடைய சாவியையும், அதுக்கப்புறம் அவளுடைய ஓட்டுநர் உரிமத்தையும், தேவையான எல்லா ஆவணங்களையும் அடங்கிய ஒரு சின்ன பையையும் அவகிட்ட கொடுத்துட்டு அவளை அன்போடு அணைச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவகிட்ட, குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன், நீ வேணும்னா காரை ரொம்ப தூரம் எடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். அவன் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக நன்றி சொல்லிட்டு தன்னுடைய புதிய காரை ஓட்டிகிட்டு போனான். 1 கிலோமீட்டர் தூரம் கூட போகலை. சாலையை 2ஆக வகுக்கூடிய நடு பகுதியில் காரை மோதிட்டா. அவளுக்கு காயம் எதுவும் ஏற்படலைனாலும் கார் ஒடுங்கி போயிடுச்சு. குற்ற உணர்வு அவளை பற்றிக்கிச்சு. அவர்கிட்ட என்ன சொல்கிறது, அவர் இதை எப்படி எடுத்துக்குவாருன்ற கவலைங்க அவளை மொய்க்க ஆரம்பிச்சிச்சு. விபத்து பகுதிக்கு காவல்துறை விரைந்து வந்து சேர்ந்தாங்க. காவலர், நான் உங்கள் ஓட்டுநர் உரிமத்தை பார்க்கலாமான்னு கேட்டார். கைகள் நடுங்கியவாறு அவ தன்னுடைய கணவர் கொடுத்த சின்ன பைய திறந்து பார்த்தா. கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ ஓட்டுநர் உரிமத்தை அவ எடுத்தா. அது மேலே அவளுடைய கணவருடைய கையெழுத்தில் ஒரு துண்டு காகிதமும் ஒட்டப்பட்டு இருந்துச்சு. அதில், என் அன்பே, ஒருவேளை நீ ஏதாவது விபத்தில் சிக்கிக்கொள்ள நேர்ந்துச்சுன்னா இதை நினைவில் வச்சுக்கோ, நான் நேசிக்கிறது உன்னை தான், காரை இல்லை, அன்புடன் அப்படின்னு எழுதப்பட்டு இருந்துச்சு. பிரியமானவர்களே, நாம் வைக்கக்கூடிய அன்பு உண்மையாக இருந்தால் நமக்கு உலக பொருட்கள் பெருசாக தோணாது. உலக பொருள் பெருசாக நமக்கு தோன்றுனா அன்புன்றதே நம்மக்கிட்ட இருக்காது. இன்றைக்கி அநேக உறவுகள் கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த உலக பொருட்கள்னால் அது மிகையல்ல. மனுஷங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய எல்லா தீமைக்கும் பணம் முக்கிய காரணியாக அமைஞ்சிடுது. இன்றைக்கி மனுஷன் பணத்தை நேசிக்கிறது போல் சக மனுஷனை நேசிக்கிறது இல்லை. ஆனால் வேதாகமம் நமக்கு என்ன போதிக்குது அப்படின்றத நாம் நிதானிக்கணும். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்னு 1 யோவான் 2:15-16 நமக்கு தெளிவாக போதிக்குது. நம்ம எந்த பொருட்கள் மேலேயும் நம்மளுடைய அன்பை வைக்காமல் நமக்கு இருக்கக்கூடிய உறவுகளை நேசிக்க கற்றுக்கொள்ளுவோம். தனக்கு கிடைச்ச ரொம்ப அருமையான உறவை கேவலம் பணத்துக்காக இழந்து போனான் யூதாஸ். நாம் கூட பொருளுக்காக தேவ உறவை இழக்கிறவங்களா இருந்துடக்கூடாது. மேலும் நமக்கு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய அருமையான உறவுகளையும் இழந்துடக்கூடாது. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள்னு லூக்காவில் நமக்கு சொல்லப்பட்ட ஆலோசனையின்படி நாம் அநேகரை சம்பாதிப்போம். அன்புனால உறவுகளை கட்டி எழுப்புவோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.